இதுல என்ன உண்மையிலே திமுக என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, ஐயா நான் வந்து தேர்தலுக்கு வாக்கு காசு குடுத்து தான் ஓட்ட வாங்குறேன். செத்தவன் பேர்லலாம் ஓட்ட வாங்கிடுறான், காச வாங்கிடுறானுங்க. நீங்க ஒழுங்கா எஸ்ஐஆர நடத்தி குடுங்க. நீங்க எஸ்ஐஆர் நடத்தி குடுத்தீங்கன்னா, கணக்கு கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா கணக்கு யாரு ராமசாமி, குப்புசாமின்னு ஆள் இருக்கானான்னு பார்த்து நான் 20,000 குடுப்பேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20,000 நான் செத்தவனுக்கும், புலம்பெயர்ந்தவனுக்கும், ஓட்டு இல்லாதவனுக்கும் குடுத்தா என்ன ஆகும்னு ஸ்டாலின் ஐயா வந்து உண்மையிலே தேர்தல் கமிஷனுக்கு 8 பக்கத்துல கடிதம் எழுதி எப்படியாவது சீக்கிரம் பண்ணுங்க. ரொம்ப கரெக்ட்டா பண்ணுங்க. எங்க அதிகாரிகள் எல்லாம் விட்டு இன்னும் நான் ஷார்ப்பா பார்க்குறேன். நான் கொஞ்சம் ஜிபே நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீட்டுக்குள்ள புகுந்து ஓடிபி எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மேட்டர். தேவையில்லாத அதாவது மத்திய அரசின் மேல ஏதாவது ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருந்துகிட்டு, மக்களை பொறுத்தவரைக்கும், அதாவது இவங்க சொல்ற மக்கள், சிறுபான்மையினர் மக்கள் அல்லது இந்த இளைஞர்கள், இவங்கள எப்படியாவது கன்ஃப்யூஸ் பண்ணி "பாத்தியா, இந்தியா வந்து வேறுபட்டு இருக்கு. நம்மள அமுக்க பாக்குது. இப்ப தேர்தல் வாக்கு முடிவு பண்றேங்கிறான். உன் வாக்கு தூக்கிடுவான். பெண்கள் வாக்கெல்லாம் தூக்கிருவான். எவ்வளோ போச்சு? 3,00,00,000 வாக்கு போயிடும். எஸ்சி, எஸ்டி வாக்குகள் எல்லாம் நீக்கிருவான். எவ்வளோ போயிரும்? 50,00,000 வாக்கு போயிடும். வேலை செய்றவன் வாக்கெல்லாம் போயிரும். எவ்வளோ போயிடும்? அப்ப மீதி 1,00,00,000 இருக்கும். வீட்ல உட்கார்ந்திருக்கிற 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 25 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க, அந்த 1,00,00,000 வாக்கு தான் வருமா? அப்படித்தான் வருமா எஸ்ஐஆர்ல?